ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரல் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். நேற்று தமிழ்நாட்டுக்கு 2 முக்கியமான எலெக்ஷன் பிரில்லியன் மைண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒன்று அமித்ஷா, இன்னொன்று பிரசாந்த் கிஷோர். 2 பேரும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றார்கள். ஒருவர் நேரடி அரசியலில் இருப்பவர், ரொம்ப காலமாகவே, இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் அந்த நேரடி அரசியலிலும் வெற்றி கண்டவர், இன்னொருத்தர் நேரடி அரசியலில் வெற்றி காணாதவர். 2 பேரும் 2 பக்கம் வியூகம் வகுத்து கொண்டிருக்க, பக்கத்தில் திமுக நேரடியாக 2 பேரையும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. 3 பேரையும் சாடி கொண்டிருக்கின்றனர். இங்கே தான் நான் முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். 2011 அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை எதிர்கொண்டிருந்த போதிலும் தனக்குன்னு ஒரு அணியை அமைத்து வெற்றி பெற்றது. திமுக தன் பக்கம் அரித்மெட்டிக் இருக்குன்னுலாம் பேசிக்கலாம். ஆனால் அப்போ பாமக வச்சுருந்தாங்க, விசிக வச்சுருந்தாங்க, காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஒற்றையாளாக ஜெயலலிதா வெற்றி பெற்றார் அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா அந்த தாவேகாவின் நிகழ்ச்சியில் பேசினார். 2011 ரெஃபரன்ஸை எடுத்து திரு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார். அது போல தான் 2026 இருக்க போதா? ஆதவ் அர்ஜுனா கருத்து குருடர், கடந்த காலத்தின் கைதி, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், செலக்டிவ் அம்னீஷியா உள்ள ஆள், அல்லது பெர்மனன்ட் அம்னீஷியா உள்ள ஆள். எப்பா உங்களுக்கு தானப்பா சொல்கிறேன், கலைஞர் விட ஸ்டாலின் உயர்ந்துட்டாரு. ஸ்டாலினுக்கு அறிவு, ஆற்றல், திறமையில கலைஞர் ஈக்குவலே இல்லைன்னு ஆதவ் அர்ஜுனா மாறிப்பட்ட இப்படி இன்னும் இந்த மயக்கத்திலே அந்த கடந்த காலத்தின் கைதியாட்டே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு விவரம் தெரியாமல் அப்டுடேட் ஆகாமல் கரண்டில் வராத ஆட்களுக்கு ஆதானப்பா ரவீந்திரன் துரைசாமி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எதுக்குப்பா ஸ்டாலினை போட வேண்டிய அவசியம்? உண்மையை சொல்கிறேன்ப்பா. அதே வேளையில் ஸ்டாலினை தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பெருந்தலைவர் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் 57-62 பொலிட்டிக்ஸ். இதெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சுட்டு போட்டாலும் தெரியாது. யார்ட்டையாவது திருடணும் அல்லது தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல என்லைட்டன் ஆகுங்க. அப்போ காமராஜரை தோற்கடிக்கிறதுக்கு 1 to 1 பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும் கொண்டு வந்தாங்க. 46% பலத்தில் இருந்த காமராஜுக்கு எதிராக எல்லா கட்சியும் ஒன்றிணைச்சு 27% திராவிட முன்னேற்ற கழகம், தென் 7.8% சுதந்திரா கட்சி, 1.3% ஐயா முக தேவர் கல்வி வளர் அவர் தலைமையில் இருந்த ஃபார்வர்ட் பிளாக், தமிழர் தந்தை ஐயா ஆயத்தனார் தலைமையில் இருந்த நாம் தமிழர் 0.9%, கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் தலைமையில் இருந்த முஸ்லீம் லீக் 0.7%, கம்யூனிஸ்டுகள் 8% வாக்கில் இருந்தாங்க. 1% பிரிஞ்சாலும் 6% வாக்கு வரை இங்கே தான் கிடச்சிது. தென் சோசியலிஸ்டுகள் வெஸ்டில் செல்வாக்கில் இருந்தாங்க. டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக்கு வடக்க, நெல்லைக்குமரி நாடார் நலக்குழு, என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எங்கள் தாத்தா அவரோட ஆதரவாளர் தான் கணபதி நாடார், 57 போட்டியின்றி திருச்செந்தூரில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர், தென் மாப்போசி. இப்படி ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் பண்ணி அவங்க அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தே 50க்கு மேலே இருந்தது. அந்த பலம் காமராஜரை இந்தி போராட்டம், தென் உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு காமராஜ் வந்துட்டாருங்கிறதுனால ஏற்பட்ட ஒரு சோஷியல் போலரைசேஷன். அது ஐயா சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்காரோட மகன் ஐயா சாருகாசன் ரொம்ப தெளிவாக எல்லா இதுலேயும் தெளிவாக சமூகத்தை விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் மாற்றத்தை விரும்பினது, மக்கள் தலைமை எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டதுனால அதிக போலிங், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 6% வாக்கு குறைஞ்சி 1 to 1 காமராஜ் தோற்கடிக்கப்பட்டார். அந்த காமராஜருக்கு உயரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜோதிபாசு மாதிரி ஒரு அணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் யதார்த்தம். கருத்து குருடர், கடந்த காலத்தின் கைதி, போதை மயக்கத்தில் யதார்த்தம் தெரியாத, அப்டுடேட் ஆகாத ஆதவ அர்ஜுனாக்கள்லாம் தங்களை அவங்களாட்டே தற்பெருமை பேசிக்கிட்டு விவரம் தெரியாமல், கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் புரியாமல், வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அப்சடாக யதார்த்தம் புரியாமல் ஸ்டாலின் 3 முறை பெற்ற பெரிய வெற்றி, கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் பெறாத வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாமல் அவுட்டேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ரொம்ப வயசில் குறைஞ்சவர் அவர். ஆனால் அவுட்டேட்டடாக ஒரு கடந்த காலத்தின் கைதியாக இருந்து பேசிகிட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அவர் பேசுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸ்டாலின் கலைஞரோட எங்கேயே உயர்ந்து போயிட்டார். ஜெயலலிதா ஸ்ட்ரென்த்தில் பாதி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்போ கற்பனையாக, வேலைக்கு ஆகாமல், கதைக்கு உதவாத இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இப்படி இவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு கற்பனை அரசியல், ஒரு
வேலைக்காகாத அரசியல், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அரசியலை பேசுகிறாங்க. ஓகே, இதில் அவங்க சொல்லும்போது இப்போ ஜெயலலிதா வீழ்த்தினார் 11 அப்படின்னு சொல்லும்போது 2011 ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது ஜெயலலிதா போல ஒரு வலிமையான எதிர்கட்சி ஒன்று இருக்க கூட தேமுதிக போன்ற இன்னொரு கட்சியும் தேவைப்பட்டது. அப்பேற்பட்ட கிராண்ட் அலையன்ஸை வீழ்த்துவதற்கு, அப்பேற்பட்ட அரித்மெட்டிக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்க இப்போ அப்படி ஒரு சக்தி இருக்கா? எனக்கு இப்போ 2 பெரிய எதிர்கட்சிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜெயலலிதா அன்னைக்கு இருந்ததே 37% பலத்தில் இருந்தாங்க. மக்களவை தேர்தலில் 13 சீட்டு ஜெயித்திருந்தாங்க. அவங்க கூட 10% பலம் எடுத்த கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியில் சேர்ந்தாப்புல. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அணிக்குள்ள வித்தியாசம் 27%. அன்னைக்கு கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் 5%. ஊரை ஏமாத்தலாம், விஜய ஏமாளி ஒன்றும் தெரியாது விஜய ஏமாத்தலாம். நம்மளை போன்ற அரசியலே இருந்து களத்திலிருந்து வந்தவங்களை ஆதவர்ஜனா போன்றவங்களாம் ஏமாற்ற முடியாது. அன்னைக்கு கலைஞருக்கும் புரட்சி தலைவிக்கும் 2 அணிக்குள்ள வித்தியாசம் 5% தான். 42 எடுத்திருந்தார் கலைஞர், இவங்க 37 எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24%. 24 சொன்னது மாதிரி இப்பவும் சொல்கிறேன், திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். வெற்றி பெறதோட அவங்க வெற்றி தொடரும். தென் அதுக்கு பிறகு தான் அணி உடையதை பற்றி பேசிக்கலாம். 2வது வந்த அதிமுக அணிக்கும் என்டிஏக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 18% வந்தாச்சு. என்டிஏ 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துல வர்றதுக்கான அரசியலை பண்ணுறாங்க. இந்தியாவிலே யாரும் வராத அளவுக்கு 4வது வந்த ஒருத்தர் இந்திய அலையன்ஸுக்கு எதிராட்டும் என்டிஏக்கு எதிராட்டும் 8% எடுத்து சீமான் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கருத்து கூட ஆதவர்ஜனாவுக்கு தெரியாது, அல்லது அவர் கட்சி சார்பாக விஜய் சார்பாக பேசும்போது இதெல்லாம் அவர் தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை அவருக்கு இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 2வது இடத்தை காப்பாற்ற வராங்கிறதே கேள்விக்குறி. அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களத்துக்குள்ளே வராமல் அவர் வட தமிழக போலரைசேஷனை என்டிஏ வெர்சஸ் இந்திய அணின்னு உருவாக்கிட்டு போயிட்டார். அதில் டாக்டர் ராமதாஸ் மக்களவைத் தேர்தலில் வீழ்ச்சி அடைந்தவர் இடைத்தேர்தலில் எமர்ஜ் ஆகிட்டார். இன்னைக்கு வட தமிழக அரசியல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இந்தியா கூட்டணி. அது அண்ணாமலை தான் அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணார். எடப்பாடி ஒரு பொருட்டாட்டே நினைக்காம லெஃப்ட் ஹேண்டில் எடப்பாடி டீல் பண்ணி தான் 29% வாக்களை என்டிஏக்கு எடுக்க செய்தார் அண்ணாமலை. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அண்ணாமலை மறுச்சார். இதெல்லாம் அண்ணாமலை இவர் ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. அவர் கொஞ்சம் இதில் என்லைட்டன் ஆகிடுங்க. ஆதவர்ஜனா இதை பாருங்கள், சாணக்கியாவில் இதை பார்த்து கொஞ்சம் என்லைட்டன் ஆகிடுங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு வட தமிழக அரசியலுங்கிறது திமுக அணி, திருமாவளவன் உள்ளிட்ட திமுக அணிக்கும் என்டிஏக்குமான போலரைசேஷனாக 26 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது இடத்துல தெளிவாக வந்த எடப்பாடி பழனிசாமியே ராமதாஸு கிட்ட களத்துக்குள்ளே வராமல் ராமதாஸுக்கு அச்சப்பட்டு களத்தை விட்டு ஓடினால கோட்டை விட்டுருவாரோ 2026ங்கிற சூழ்நிலை வட தமிழகத்தில் இருக்குது. இதுதான் நீங்கள் ஜெயலலிதா கூட ஒப்பிடக்கூடிய உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமை. நீங்கள் விஜய்க்கு ஆளா நிற்கிறீங்களா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏஜெண்டா நிற்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஏஜெண்டா நின்று தான் அதை பேசுகிறீங்க. அதில் அர்த்தம் இல்லை, சத்து இல்லை, சாரம் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இந்த அதிமுக தாவேக கூட்டணி அமைதுன்னு சொல்றதுல ஆதரவாக இருப்பவர் திரு ஆதவர்ஜனா இருக்கலாம். பட் எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அதுவும் அந்த டைம் வரும்போது தெரியும். பலம் நிரூபிக்காத ஏட்டுச்சுரைக்காக எப்படி ஒருத்தர் சீட்டு கொடுக்க முடியும்? இபிஎஸும் வீக்கா இருக்காங்க நீங்க தானே சொல்றீங்க. எஸ், வீக்கா தான் இருக்கிறாரு. ஏட்டுச்சுரைக்காக எப்படி கொடுக்க முடியும்? அவர் ராமதாஸ் இல்லைன்னா 3வது பேர் வர வட தமிழகத்திலே தெற்க 3வது போயிட்டாரு. மேக்க மிக்சடா இருக்குது, சிட்டியில் மிக்சடா இருக்குது, தென்சென்னை மத்திய சென்னை என்டிஏ தான் மேலே இருக்கிறாங்க. அப்போ அவர் தன் 2வது இடத்தை காப்பாற்றி எதிர்கட்சி தலைவராக வரணும்னா டாக்டர் ஐயாவுக்கு சீட்டை கொடுத்து தானே தீரணும் அவருக்கு. அதானே அவருக்கு நிலைமை. நீங்கள் விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை ஆக விட்டது யாரு? எடப்பாடிக்கே இயலாமல் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆட்டு விஜய் இருந்தது. இப்போ போலரைசேஷனை போய் தடுத்துருக்கணும். தடுக்க முடியாமல் லெட்டர் பேட் ஆட்டு நீங்கள் ஏட்டுச்சுரைக்காயாக இருந்தீங்க. அங்கே போலரைசேஷன் உருவாயிட்டு அந்த போலரைசேஷன் தானே இனிமேல் 2026 வட தமிழகத்தில் எதிரொலிக்கும். இதை யார் தடுத்துட முடியும்? சோழமண்டல பாமக கூட்டத்தை பார்த்தீங்களா? வன்னியர் எழுச்சியை இனிமேல் மாமல்லபுரத்தில் சித்திரை திருவிழா போடுவாங்க, அந்த எழுச்சி. இப்போ அதிலே இது விடுதலை சிறுத்தைகளை தாக்காதீங்கன்னா இவர் அறிக்கை விடுறாரு. சரி, நம்ம அன்புமணி பேசியிருக்காரு, அமைதியாக இருக்கணும் நம்ம விருப்பம். பட் இது 2 வருஷ சர்வேவிலே அதில் தான் இருக்குது. இந்த இவ்வளோ வருஷமாக 2 கட்சியும் சர்வே பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. திருமாவளவன் வெற்றி பெறா இருக்கிறாரு.
அவங்க வந்து ஃபால்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையை விக்கிரவாண்டியில் ஏற்படுத்தி கொடுத்துறது எடப்பாடி பழனிசாமியும், அதை பலம் இல்லாமல் அதை அரெஸ்ட் பண்ண போனால் என்ன ஆகுமோ, நம்ம விழுந்துருமோ மூழ்கிருமோன்னு அச்சப்பட்டு களத்துக்குள்ளே இறங்காமல் ஒதுங்கினது விஜய். ஸோ அது இன்னைக்குள்ள கள அரசியலில் பிஎம்கே வர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் தான் வட தமிழகத்துக்குள்ளே இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி முறியடிச்சார் 2024. பாமகவுக்கு சேலத்தில் டெபாசிட் இல்லை, விழுப்புரத்தில் டெபாசிட் இல்லை, சிதம்பரத்தில் டெபாசிட் இல்லை. பட் அண்ணாமலையோட ஒரு என்டிஏ இன்டாக்டாக வச்சு நின்று களத்துக்குள்ளே அண்ணாமலை வரும்போது டாக்டர் ராமதாஸுக்கு 10.5 பற்றி அவர் நிற்பாருங்கிறதுல அச்சப்பட்டு எடப்பாடி களத்தை விட்டு ஓடினதில் மீண்டும் அது பெர்பச்சுவேட் ஆகிட்டு 26 அந்த அரசியல் தான் போக முடியுது. இதில் விஜய் எங்கே வந்தார், யார் என்னென்னு பண்ண முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும்னா எடப்பாடிக்கு ராமதாஸ் கூட்டணி வேணும். அதை நோக்கி தான் நகருவார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான மூவ்ஸ் நடக்குதுன்றீங்களா? அதை நோக்கி தான் நகர முடியும். ஏன்னா அது நோன் ஃபேக்டரு. நீங்கள் இவர் டாக்டர் ராமதாஸோட கூட்டணி வைக்காம வட தமிழக அரசியலும் என்டிஏ வர்சஸ் இண்டி கூட்டணின்னு வந்துட்டுன்னா எடப்பாடி 3வது போயிருவார். தெற்க 3வது போயிட்டாரு, கோயம்புத்தூர் நீலகிரி 3வது போயிட்டாரு, மத்திய சென்னை தென் சென்னை 3வது போயிட்டாரு, சில இடங்களில் ஈக்குவலாக இருக்கிறாரு. ராமதாஸ் ஸ்பான்சர்டு வன்னியர். இப்போ நீங்கள் அப்படி ஒரு ராமதாஸ் இந்தியாவில் நிற்கக்கூடிய பட்சத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இங்கிட்ட எலெக்ஷன் இல்லை. அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் எல்லாம் வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒர்க் பண்ணுவாங்களே. அங்கே இருக்கக்கூடிய அக்னிகுல சத்திரியர்கள் அவங்கவுங்கெல்லாம் வந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ணி ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணி மேலே கொண்டு வந்த மாதிரி, டெல்லியில் கொண்டு வந்தது மாதிரி, மகாராஷ்டிராவில் கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் எடப்பாடி 3வது தள்ளி திமுக அணிக்கு போட்டி என்டிஏ தாங்கிறத கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும்னா பாமக தான் அவருக்கு தேவை. இப்போ நான் பாமகவை மனிதநீதிங்கிற அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு டிக்ளேர் பண்ணி தோக்கடிச்சவன் தான். இந்த அலையன்ஸு விஜயகாந்தை பயன்படுத்தி கலைஞர்கிட்ட ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி அதை கலைஞர் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து களத்துக்குள்ள பிற ஜாதிகளை திரட்டி அனைத்து தொகுதிகளையும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் தோக்கடிச்சவன் தான். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்டே நான் என்ன சொன்னேன், திருமாவளவன் ஆதரிப்போம்னு 2004 சொன்னேன். அவராலேயே வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை ஸ்டாப் பண்ண முடியல. அவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு 96 வெற்றி வீரர் வந்து தடா பெரியசாமி 3வது போயிட்டாரு, டெபாசிட் இழந்து போயிட்டார் ரஜினிகாந்த். இதே அப்போ ரஜினிகாந்தே போன இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் வச்சா எடப்பாடி தேத்த முடியும், ராமதாஸை வச்சு தான் 2வது இடத்துக்கு வர முடியும். ஸோ அந்த விக்கிரவாண்டி களம் வந்து ராமதாஸை தூக்கி விட்டுட்டு எடப்பாடிக்கு முக்கியமானவராக ராமதாஸ் தான் இருப்பார். அதை ஒரிஜினலில் யார் எடப்பாடி கிட்ட பேசினாலும் அவருக்கு உண்மை நிலைமை தெரியும். அவர் ரிஸ்க் எடுத்து சான்ஸ் எடுத்து விஜயை முக்கியத்துவத்தை கொடுத்து 3வது போதும் எடப்பாடி விரும்ப மாட்டார். பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, இதில் ஆதவர்ஜுனா 2011 ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி திரு விஜய் அவர்களும் 2 வருஷத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. 1967 மாதிரி நடக்கும், 1977 மாதிரி நடக்கும் அப்படின்னு. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி திமுக வந்ததையும், திமுக ஆட்சி வீழ்த்தி எம்ஜிஆர் அவர்கள் வந்ததையும் ரெண்டுத்தையும் கோடிட்டு காட்டுறாரு. அது போன்ற நிலைமை 2026 நடந்து விஜய் வரப்போகிறாரா என்ன? விஜய்க்கு அதில் பவன் கல்யாண் மாதிரி ஒரு ரோல் கிடைக்கலாம். அதாவது 2014 பவன் கல்யாண் மாதிரி ரோல் கிடைக்கலாம். பிரச்சாரம் பண்ணிட்டு போகக்கூடிய ரோல் தான் கிடைக்கலாம். 2014 பிரச்சாரம் தான், ஓட்டு சீட்டு கிடைக்கலையே. பிரச்சாரம் தான் பண்ணார் 2014 பவன் கல்யாண். சீட்டு கிடைக்கல. சீட்டு 19 தான் கண்டெஸ்ட் பண்ணி 7% ஓட்டு எடுத்தார். 24 கூட்டணி போய் டெப்டி சீஃப் ஆயிருக்காரு. ஸோ 10 வருஷம் அவருக்கு பாரம்பரியம் இருக்குது. இது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கையில் தோசை கையில் காசு வாயில் தோசை கதை இல்லை. அவர் 10 வருஷம் உழைச்சி தான் வந்திருக்காரு. இதில் 1967 மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதைத்தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கூட அந்த இது சொன்னேன். பெருந்தலைவர் காமராஜ் 57, 62 இதில் பெரிய வெற்றி பெற்றிருந்தார். திமுகவிலோட நம்பர் 3 அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர்னு இருந்த மக்கள் தினம் எம்ஜிஆரே காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு அந்த 62 எலெக்ஷனுக்கு பிறகு சொன்னது நம்ம உங்களுக்கு தெரியும். அந்த ஜிம்கானா கிளப் எதிராக உள்ள சேலம் முதலத்தூர் கலவரத்துக்கு பிறகு சத்யவாணிமூர்த்தி அம்மையாரோட பவர் பாலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி அந்த காமராஜ் சிலையை அண்ணா திறந்து வச்சார். சத்யவாணிமுத்து பவர் பொலிட்டிக்ஸும் ஈடாக இருக்காரு, எம்ஜிஆருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈடாக இருக்காரு. 2 பேருமே காமராஜர் வச்சு அந்த பவர் பொலிட்டிக்ஸை பண்ணியிருக்காங்க அண்ணா கிட்ட.
இதுதான் பவர் பொலிட்டிக்ஸோட ஒரு இதெல்லாம் இன்னைக்கு திராவிட இயக்கத்தை பலரும் மறைக்கலாம். பட் மு.க. ஸ்டாலின் ரொம்ப ஆனஸ்ட். அவர் அதை சில ஃபேக்ட் அப்படியே ஒத்துக்கிட்டு போறாரு. கலைஞர் மறைச்சிட்டு இருந்தாரு, ஸ்டாலின் அதை ஒத்துக்கிறாரு. இந்த சூழ்நிலை இருந்த காமராஜரை 67 தோக்கடிக்கிறதுக்கு திமுக, சுதந்திரா, ஃபார்வர்ட் பிளாக்கு, நாம் தமிழர், தமிழரசு கழகம், சோசியலிஸ்ட், டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து 1-1 கொண்டு வந்து தோக்கடிச்சாங்க. அப்படி ஒரு 1-1 கொண்டு வந்து தோக்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. காமராஜரோட அந்த பெரிய உயரத்தில் ஒரு அலையன்ஸை இன்டாக்டா வச்சுட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா லீடர் ஆஃப் த பார்ட்டி ஆட்டு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 57% கொடுக்குறாங்க. அதை அமித்ஷா மோடியும் வந்து அக்செப்ட் பண்ண தான் செய்கிறாங்க. மோட் ஆஃப் தி நேஷனில் நாம் மிகப்பெரிய வெற்றியில் வருவோம்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பெரிய ஆளாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, நமக்கு இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்குங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் இருக்கலாங்கிற எண்ணத்தில் தான் டெல்லி பாஜக பிஎம்ஓவில் உள்ள அணுகுமுறையும் அந்த இடத்துலாம் இருக்குது. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே 29 ஜெயிக்கிறதுக்கு சில வியூகங்களை வைக்கணும். இந்த 1-1 26 வரலனாலும் 29 கொண்டு வந்து மோடி 98-99 மாதிரி பாஜகவை மேஜர் பார்ட்னராக வச்சு ஜெயிக்கணுங்கிற வீகம் எல்லாம் டெல்லியில் இருக்குது. நாம கொடுத்த அந்த வீகத்தை வந்து மோடி, அமித்ஷா ஏற்றுக்கிறாங்க. அது அந்த வகையில் நகர்வுகள் நடக்கும். ஒரு வேளையில் 67 1-1 கொண்டு வரணும்னா இங்கே வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அதிமுக தலைமையில், எடப்பாடி தலைமையிலான அதிமுக, என்டிஏ 18%, சீமான் 8%, 3 வரும் இணைஞ்சாதான் 49% ப்ரூவ்டு ஓட்டை 47%க்கு எதிராக கொண்டு நிறுத்த முடியும். அந்த 47%ம் ஸ்டாலின் தலைமையில் இன்டாக்டா இருக்கிறாங்க. இந்த 49ம் பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஒரு வேளையில இவங்க 67 மாதிரி ஒரு சிஎம்ஆ சொல்லாம இருந்தா விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம். பலன் நிரூபிக்காத விஜய், அதுதான் விஜய்க்கு ரோல். இல்லை, அப்போ வந்து விஜய் வந்து அந்த 67 77 சொல்றது அவருக்கான சும்மா அர்த்தம் இல்லாம பேசுறதுல அவங்க வல்லவர்கள். கான்செப்ட் இல்லாம அர்த்தம் இல்லாம பேசுறாங்க. ஓகே, இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். நேற்று வந்து எப்படி பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னு சொன்னோமோ அதே மாதிரி அமித்ஷாவும் வந்திருந்தார். அவர் வந்து பேசும்போது கோவையில் சொல்றாரு, என்டிஏ ஆட்சி 2026 நடக்கும் அப்படின்னு அமைகிறது, திமுக துறை தெரியப்படும், என்டிஏ ஆட்சி அப்படின்னு திருப்பி சொல்றாரு. என்டிஏ ஆட்சின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒரு விஷ்புல் திங்கிங்கை தான் சொல்றாரு. அமித்ஷா சொல்லிட்டாருங்கனால நான் உடனே வந்து மந்திரத்தில் மாங்காய் விழுந்துருன்னு சொல்லக்கூடியவும் இல்லை. அமித்ஷா மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடியவன். பட் அவரோட எண்ண ஓட்டம் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீ கோட் பண்ணுறேன். டெல்லியில் 2 முறை பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலில் மோசமாக தோத்தாங்க, சிங்கிள் டிஜிட். இன்னைக்கு பெரிய அளவில் ஜெயித்து நிற்கிறாங்க. ஓகே, ஆம் ஆத்மியும் ஓரளவு தாக்கு பிடிச்சி 22 சீட் வந்திருக்கிறாங்க. அடுத்தால பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சிரமப்பட்ட ஹரியானாவில் பாராளுமன்ற தேர்தலை விட காங்கிரஸோட பெற்றா பெர்ஃபார்ம் பண்ணி ஹரியானாவில் பெரிய லெவலில் கொண்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஹரியானாவோட யார் எதிர்பார்க்காத அளவு பெரிய ஸ்டேட்டான 48 எம்பிக்கள் கொண்ட மகாராஷ்டிராவில் தோத்த இடத்துல ஸ்வீப் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 சாதனையும் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சாதனையிலும் அமித்ஷாக்கு உழைப்பு, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மோடிக்கு பிரச்சாரம் பெரிய அளவில் பங்காற்றுகிறது. ஆர்எஸ்எஸ்ஸின் உழைப்பு அபரிதமாக பங்காற்றுது. இப்பவும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி என்டிஏக்குள்ளேயே பாமகவை ரீட்டைன் பண்ணி, பாமகவை ஒரு எம்ஓஎஸ் கூட அவங்க கொடுக்கலாம் பண்ணி, வடபுலத்தில் வன்னியர்கள் மத்தியில் தென்னிந்தியாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வந்து என்டிஏக்கு ஆதரவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வியூகங்களை செய்யலாம். இன்னும் பல வியூகங்கள் இருக்குது. இந்த ஒன்றை மட்டும்தான் நான் ஓப்பனில் சொல்கிறேன். இப்படி பல வியூகங்கள் அடிப்படையில் 18% எடுத்திருக்க என்டிஏயை ஒரு 30%க்கெல்லாம் கொண்டு போயிட்டா 2029 மோடிக்கு வந்து 1-1 பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறதா அமித்ஷாவுக்கு திட்டம். பட் அதை 29 சென்ட்ரிக்காட்டு பேச முடியாது. 26 சென்ட்ரிக்காட்டு அதை பேசுகிறாரு. 26லே அதை 1-1 பாஜக எண்ணப்படி, பிரதமர் மோடியின் எண்ணப்படி எடப்பாடியும் கண்டிஷன் போடாமல் வருவாருன்னா 1-1 வந்து 26லே வரலாம். பட் அதற்கு எடப்பாடி வரமாட்டார். எடப்பாடி ஹார்டர் நட் டு கிராக். அவர் வந்து கருணாநிதி, கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுறாரு. அது பிஜேபி டைம்ஸுக்குள்ள சிஎம் சொல்லாமல் வாங்க, உங்களை சிஎம்மா சொன்னால் நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு போட மாட்டாங்க, நான் வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்கங்கிற அந்த அண்ணாமலை சொல்லக்கூடிய 2 ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு சொல்லக்கூடியதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார். அப்போ அதில் வந்து 26ல் பல சிரமங்கள் இருக்குது. பட் நோக்கம் வந்து 1-1 ஸ்டாலினை தோற்கடிச்சிடலாம், திமுக கூட்டணியை தோற்கடிச்சிடலாம். அது 26 தப்புனா 29, அதுதான் அமித்ஷாவுக்கு பார்வை. 26ங்கிறது
ரெண்டாவது இடத்துல இருந்த பாஜக ஹரியானா மகாராஷ்டிராவில் முதல் இடத்துக்கு வந்த மாதிரி 2 தேர்தலில் 2வது இடத்துக்கே சட்டமன்றத்தில் போன பாஜக டெல்லியில் முதல் இடத்துக்கு வந்த மாதிரி இங்கே 3வது இடத்துல இருக்கவங்க தெளிவாக திமுக வெர்சஸ் பாஜக, திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இண்டி கூட்டணி வெர்சஸ் என்டிஏன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவை கொண்டு வரணுங்கிறதான் அமித்ஷாக்கு திட்டம். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் யாராவது இப்போ ஏற்றுக்கிட்டாங்களா? இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிஜேபிங்க ஒரு ஆளாட்டே இருக்கக்கூடாது, பிஜேபிங்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னதான் சொன்னாலும் பிஜேபி மேஜர் ஃபோர்ஸாக நின்று 50% இடத்துக்கு மேலே தாமரை நின்று 20 இடத்துக்கு மேலே தாமரை நின்று 18% வாக்கு எடுத்துட்டாங்க. அது ஓபிஎஸ்ஆல வந்திருக்கலாம். ஓபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவர் 5-6 சீட் நிற்கக்கூடியவர் 1 சீட்டு வாங்கிட்டு இருந்தார். அது பிஜேபிக்கு லாபம் தான். தினகரன் 2 சீட்டு வாங்கிட்டு நின்னாரு. அதுவும் பிஜேபிக்கு லாபம் தான். அவர் 4 சீட்டுக்கு தகுதியானவர் தான், நான் மறுக்க வரல. டாக்டர் ஐயா 10 சீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தார். அவரும் 14 சீட்டுக்கு தகுதியானவர் தான், நான் மறுக்க வரல. ஆனால் அண்ணாமலை தன்னோட சாதுரியத்தால் 10 சீட்டில் மாம்பழம், 2 சீட்டில் குக்கரு, 1 சீட்டில் பலாப்பழம்னு அதை கண்டெயின் பண்ணி மீதி 4 ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவர் யாதவ், ஜான் பாண்டியனை வந்து தாமரையில் நிற்க வச்சு அண்ணாமலை சாதிச்சுட்டார்ல. பொன் ராதாகிருஷ்ணனால முடியாததை, டாக்டர் தமிழிசை அம்மையாரால் முடியாததை, பட் தமிழிசை அம்மையார் அன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக இல்லைன்னா இன்னைக்கு சசிகலா தான் சிஎம்மாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள நான் யாரையும் குறைச்சி சொல்லதுக்கு நான் விரும்பலை. அவங்கள வந்து மோடிக்கு லாயலிஸ்டா, மோடிக்கு என்ன ஓட்டத்துக்குன்னு அதை நின்று செயல்படுத்தினவங்க தான் அவங்க, அதை நம்ம மறக்கல. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனும் அறையில் இருந்த பாஜகவை தமிழகத்தில் கொண்டு போனவர் தான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அண்ணாமலை வந்து 5.5 மேக்சிமம் அவங்க இருந்த இதை வந்து இலகணேசன் தலைவராக இருக்கும்போது 7% வரை வந்தது. அடுத்த 99ல் எல்லாத்தையும் டாப் ஆஃப் தி ஆல் வந்து 10% மேலே கொண்டு வந்துட்டாரு. சீட்டு வரல, உண்மைதான். இதுக்கும் சேர்த்து 29 வரும். 24 சீட்டு வரல, அதுக்கும் சேர்த்து டபுளா ட்ரிபிளா அண்ணாமலை 29 அறுவடை பண்ணி கொடுப்பாரு. ஸோ அமித்ஷாவும் அதை அக்செப்ட் பண்றாரு, அதை உணர்றாரு. ஸோ அமித்ஷா இதுக்காக இந்த வியூகத்தை தான் வைக்கிறாரு என்ன? கண்டிப்பா வியூகத்தை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் கோவில் முகாமிட்டு அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி செய்தது தெரிய வந்தது. சந்திப்பு நடைபெறலன்னு சொல்றாங்க. மேபி ஃபோன் கால் நடந்திருக்கலாம்னு அவங்க சைடில் சொல்றாங்க. நமக்கு என்னன்னு கிளியரா தெரியல. அப்படி இருக்க அமித்ஷாவை ஓபிஎஸ் சந்திக்க நினைக்கிறார், டிசம்பருக்குள் மாற்றங்கள் வரும் என சொல்கிறார். இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அவரும் என்டிஏ என்ன சொல்கிறார், இதை பொருத்தி பார்த்தா என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இந்திய அலையன்ஸ், டிஎம்கே ஹெட்டட் இந்திய அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏ தான் 2026 களம்னு வர்றது தான் இது முதல் ஸ்டெப்பு. திமுக வர்சஸ் அண்ணா திமுக, அந்த பைப் போலரை அடிக்கணும். அந்த பைப் போலரை அடிக்கிறதுக்கு தான் சசிகலாவை அடித்தாங்க. சசிகலாவெலாம் விட்டு வச்சுருப்பாங்கன்னா தமிழிசை சசிகலாவை அடிக்கணுங்கிற இந்த தேரியை டெல்லியில் சொல்லலைன்னா இன்றைக்கும் சசிகலா தான் சிஎம்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் சிஎம் ஆயிருப்பாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு எதிராக ஐயா எம் நடராஜன் அரசியல் பண்ணியிருப்பார். அதனால தான் நாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கன்ஷிராமையும் முலையாமையும் சேர்த்து பாஜகவையே தோக்கடிச்சவங்க யூபியில். நடராஜன் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி, போல்டா விஷயங்களை செய்யக்கூடியவர். அதனால அவங்கள அலோவ் பண்ணுறது நமக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நமக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்கங்கிற கருத்தை மோடிட்ட சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதில் தான் மோடிக்கு தேரி என்னன்னா, பைப்போலர் பொலிட்டிக்ஸ் பிஜேபி வளர்ச்சிக்கு உதவாது. மல்டிபோலர் ஆனால் நம்ம யூபியில் மல்டிபோலரில் வளர்ந்தோம், ஹரியானாவில் மல்டிபோலரில் வளர்ந்தோம், மகாராஷ்டிராவில் மல்டிபோலரில் வளர்ந்தோம். அதே மாதிரி மல்டிபோலர் ஆக்கி தான் அந்த அரசியலை வளர்க்க முடியும். இப்போ வந்து 4 முனை போட்டி, 4 முனை போட்டியில் 3வது இடம் வந்துட்டோம். 2வது வந்தவங்களுக்கும் என்டிஏக்கு வந்து 5% தான் வித்தியாசம். என்னமோ 3வது இடத்துல இருந்து மேலே போனோம். அதுதான் பிஜேபிக்கு வீகம். அப்போ 2வது இடத்துல இருக்கவங்களை பலகீனப்படுத்தினா தான் முடியும். எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தினா தான் அது முடியும். எடப்பாடி பழனிசாமி இப்படி வீக்கெண்டுங்கிற ஸ்ட்ராட்டஜியை முத நம்ம தான் சொன்னோம். அது நம்ம பெருமையாகவே கருதுறோம். மோடிக்கு எது நன்மையோ 29 அதைத்தான் நம்ம பேசுகிறோம், சிந்திக்கிறோம். நம்ம கான்டாக்ட் தொடர்பு எல்லாத்திலையும் அதில் தான் நம்ம முழு மனசோடு இருக்கிறோம், வெளிப்படையாக தான் அதை சொல்கிறோம். இப்போ அது சரிதாங்கிறது அமித்ஷா ஏற்றுக்கிட்டாருங்கிறது இன்னைக்கு தெளிவாக அவர் கோயம்புத்தூர் பேட்டியில் தெரிய வருது. இதே விஷயத்தை அண்ணாமலையும் சொல்கிறார். அண்ணாமலை இதுல முழு மனசாட்டு இந்த கட்சியை பெரிய அளவில் பண்ணுங்கிறதுக்கு அவர் தான் மிக தெளிவா இருக்கிறாரு. சாதிச்சு காட்டினோரு மோடிக்கு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன். மோடி ஐயா ஆட்சின்னே அதை சொல்லும் போது அண்ணாமலை தான் ரொம்ப தெளிவா தொண்டர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு. ஓகே, இதுல நம்ம வந்து நமது ஆசிரியர் பாண்டே அவர்கள் வந்து நேற்று பேட்டியில சொல்லியிருந்தாரு, திமுக திட்டமிட்டு பாஜக, சீமான், தாவேகா எல்லாத்தையும் வளர்த்து விடுறாங்க. இதன் மூலியமாக அதிமுக தான் தன்னுடைய போட்டியாளர்னு இல்லாம 4 பேரையும் சமதட்டில் 15% சுற்று வட்டாரத்தில் 15 to 20க்குள்ளேயே அதிமுக, பாஜக, அப்புறம் வந்து தாவேகா, சீமான் எல்லாத்தையும் அந்த ரவுண்ட்ல வச்சுட்டா தனக்கு போட்டியாளர் இருக்க முடியாதுன்னு திட்டமிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. இது செய்யறது தானே. கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் பெரிய எதிரியா இருக்கும்.
இல்லை இது இயல்பாக செய்தது தானே. தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய எதிரியாக கம்யூனிஸ்ட் இருக்கும்போது காமராஜருக்கு பிடிமா தானே திமுக உள்ள வந்தாங்க. எங்க வெளியே இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, உள்ள வந்து மக்களை சிந்திக்கணும்னு சொல்லும்போது இளைஞர்கள் ஆதரவும் ஈர்ப்பு சக்தி உள்ள திரையுலகளை சேர்ந்தவர்களும் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் பெரிய போல்ஸா வந்து தன்னை வீழ்த்திடக்கூடாது என்கிற அடிப்படையில் தானே காமராஜ் வந்து திமுக காரங்களை உள்ள நீங்களே ஏன் வெளியே கடந்து கத்திட்டு இருக்கீங்க, உள்ள வந்து மக்களை சந்திங்கன்னு சொன்னது காமராஜ் தானே. ஸோ கம்யூனிஸ்ட் வந்து கேரளாவை பிடிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேயும் அவங்க பிடிக்க வாய்ப்பு வந்துடும். இஎம்எஸ் மிகப்பெரிய தியாக வரலாறு கொண்ட ஒரு தலைவர். நான் அரசியல் அரசியல் மாறுபாடுகளில் தெரிந்து ஒரு தியாகத்தை பெரிய அளவு மதிக்கக்கூடிய தலைவர்னா இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. அவர் எனக்கு எழுதிய கடிதத்தை தான் இன்னும் நான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். ஓகே, அவர் வந்து முதல்வர் ஆனார். ஸோ காமராஜ் என்ன பார்க்குறாரு, கம்யூனிஸ்ட் பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ நாம திமுக வந்தாருன்னா கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணிடலாம். ஸோ இது அரசியல்ல இயல்பு தானே. அந்த கணக்கு தான் இங்கேயும் போடுறாங்க, இயல்பான கணக்கு. ஸோ அந்த ஐமுனை போட்டியில 4 முனை வந்து ஒரு பக்கம் இருக்க திமுக உயர்ந்து நிற்கிறது. ஆனால் அந்த ஐமுனை போட்டி தொடரும்ன்றீங்களா 26லயும்? அதுதான் எந்த அளவுக்கு அந்த போட்டி சுருங்குங்கிறதான் பார்க்கணும். மோடி நிதிஷ்குமார் பாணி ஸ்டைலில் கூட சில ஆஃபர்களை கொடுக்கலாம். பீகாரில் நிதிஷ்குமார் கொடுத்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களில் ஆவரேஜாக கன்சால்டேட் பண்ணி வச்சுருந்த நிதிஷ்குமார் ஆனால் 8% தான் இருந்தார். பிஜேபி பிராமின், பூமிகார், ஹயஸ்து, ராஜ்புட்டு, ஜெய்ஸ்வால்ஸ் இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 14% இருந்த பாஜக 8% இருந்த நிதிஷ்குமாரை லாலு யாதவை தோக்கடிக்கிறதுக்காக முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி சில வியூகங்களை மோடி பிஎம்ஓ கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அது மெட்டீரியலைஸ் ஆக போகிறத நம்ம ஒருகை ஓசையில் போக தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய இந்த பல விஷயம் குறித்து விரிவாக பேசிக்காக மிக்க நன்றி.